விருப்பமிகு வலையொலி கான் நேயர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமையும் சிறப்பும் கொண்டிருந்த ஈரோடு மாவட்டம், சிறப்பால் பெருமைப்படுத்த பெரியவர்களால் வாழ்ந்த பெரியார் மாவட்டம், மங்களமிகு மஞ்சளாலும் பலம் தரும் வாழையாலும் செல்வாக்கும் செழிப்பும் காணப்பட்ட ஈரோடு மாவட்டம், நூல் சார்ந்த துணி சார்ந்த இயற்கை தொழில்களால் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஈரோடு மாவட்டம், அந்த மாவட்டத்தின் ஒரு பகுதியான பெருந்துறை வறண்ட பகுதியாக, நீர்வளம் இல்லாத பகுதியாக, மேடுகாட்டு பகுதியாக இருந்து கொண்டிருந்தாலும் கலாச்சாரத்திலும் ஆரோக்கியத்திலும் மேம்பட்டு வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள். 2000 ஆண்டு வாக்கிலே இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அரசின் புதிய திட்டத்தால் அந்த பகுதிக்கு ஒரு வளம் தர வேண்டும் என்ற நோக்கத்தால், அந்த பகுதியை வளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தால் சிப்காட் என்கின்ற ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் லிமிடெட் ஆஃப் தமிழ்நாடு என்ற பெருமைக்குரிய நிறுவனம் சற்றேறத்தாழ 3000 ஏக்கரிலே அமைக்கப்பட்டது. அந்த பகுதியானது பல்வேறு பகுதியிலே இருந்து, கோவையிலே இருந்து, திருப்பூரிலே இருந்து, ஈரோட்டிலே இருந்து, சேலத்திலே இருந்து எல்லாம் பாரிட்டவர் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அங்கே வந்து தொழிலை துவக்க ஆரம்பித்தார்கள், தொழிலை துவக்கிறார்கள். அங்கு அரசாங்கம் கூட இந்த சிப்காட் நிறுவனமானது மிகப்பெரிய அளவிலே முயற்சி எடுத்து மிகச் சீராக செழுமையான சாலை வசதி, ஒவ்வொரு இடத்திலும் வளைவாக ஒருவருக்கொருவர் முட்டிக்கொள்ளாத, ஒன்றுக்கொன்று வாகனங்கள் இடர்பாடு கொண்டு வராத பெரிய அளவிலான சாலைகளை அமைத்து சதுரமாக செவகமாக பெரும் பரப்பாக 300க்கும் மேற்பட்ட பரப்புகளை உருவாக்கி நிறுவனங்களை தொழில் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்தார்கள். அந்த வாய்ப்பானது அத்துணை தொழில்கள் அங்கு வந்து சேர்ந்த போது அங்கே எல்லா வசதிகளும் உருவாக்கினார்கள். அரசாங்கம் நீரையும் மின்சாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது, கட்டிடங்கள் உருவாக்கி தந்தது, வரைபடம் தயாரித்து தரப்பட்டது. இப்படி எல்லா சிறப்பும் அங்கே அமைந்தாலும் கூட இன்றைக்கோ அது வீண் வருத்தத்தை தருவதாக மாறிவிட்டது. காரணம், அங்கே சாலை வசதி அருமையாக அமைத்தார்கள், ஏராளமான மரங்களை தந்தார்கள், பசுமை சூழலை உருவாக்கினார்கள், போக்குவரத்து வசதி தந்தார்கள். இப்படி எல்லாம் தந்தாலும் கூட அந்த அமைப்பானது வாஸ்து விரோதமாக மாறிவிட்ட காரணத்தால், வாஸ்து விதிகளுக்கு புறம்பாக அமைந்துவிட்ட காரணத்தால், வாஸ்து விதிகளுக்கு ஒவ்வாறு எல்லா அமைப்பும் தவறாக போய்விட்ட காரணத்தால் ஏராளமான பிரச்சனைகளை ஆளாக்கி இருக்கிறதா. அங்கே எடுத்து பார்த்தவர்களால் வடகிழக்கிலே மின் நிலையம் மிக தவறான ஒரு அமைப்பு, தென்மேற்கிலே நீர்நிலை குளங்கள் அதுவும் ஒரு மிக தவறான அமைப்பு. இத்தனைக்கு மேலாக வாவியத்திலே வடக்கு வாவியத்திலே வழி, தெற்கு பகுதியிலே கிழக்கு ஆக்கினேயாகும், மேற்கு நீராகும் 2 பாதைகள், எல்லாமே 3 பாதைகளும் அந்த அமைப்புக்கு புறம்பாக மோசமாக அமைந்துவிட்ட காரணத்தால், வடகிழக்கிலே ஈசானியத்திலே மின் சாதனங்கள் பெரிய பேடு உருவாகிவிட்ட காரணத்தால், தெற்கு சரிவான பூமியாக இருந்த காரணத்தால், இவையும் கூறிவிட்ட காரணத்தால் அந்த பகுதியானது மிக வருத்தத்துக்குரியதாக நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தொழிற்சாலைகள் அவ்வப்போது மூடினாலும் சில தொழிற்சாலைகள் சிறப்பாக நடந்தாலும் கூட ஒட்டுமொத்தத்திலே அந்த பகுதியை பாதிக்கும் அளவிற்கு கழிவு நீரை வெளியேற்றுகின்ற அமைப்பை சரியாக அமைக்கவும் முடியாமல் அங்கே அமைத்துவிட்ட தொழிலதிபர்களும் கூட தங்களுக்கு வசதியை கருதி அமைத்துக் கொண்டார்களே தவிர மக்களுடைய வசதியை கருதி நீர் வெளியேற்றத்தை சீராக செய்யாத காரணத்தால், நீர் சுத்திகரிப்பு உருவாகாத காரணத்தால் அந்த பகுதியே மிக மோசமான மண்ணாக, அந்த மண்ணே மகளாக மிக கேவலமாக மாறிவிட்டது. அதன் விளைவு இன்றைக்கு அந்த பகுதியிலே இருக்கிறவர்கள் சற்றேறத்தாழ 25-30% பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்ற ஒரு வருத்தமான, மிக துயரமான, மிக துக்கமான ஒரு செய்தி உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பெருந்துறை நிலையின் சிப்காட்டின் காரணமாக, இங்கே ஏற்படுத்தப்பட்ட இந்த இன்னல்களின் காரணமாக இன்றைக்கு புற்றுநோயிலே முதலிடம் வைக்கிற தன்மைக்கு ஈரோடு உருவாகி கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் முதலிடத்துக்கு போட்டி விடுகின்ற வருத்தமான செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசாங்கமாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், தொழில் முதலாளிகளாக இருக்கட்டும், தொழில் நிர்வகிக்கின்றவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே இந்த தவறை உணர்ந்து, இந்த தவறை திருத்துவதற்கு, இயற்கை திருத்துவதற்கு நாம் அமைப்பை சரிபடுத்துவதை தவிர வேறு வகையிலே சரியாகாத என்பதை உணர்ந்து வெறும் ட்ரீட்மெண்ட், தண்ணீர் வெளியேற்றுதல், குளத்திலே நீரேற்றுதல், 80 ஏக்கர் பூமியை எடுத்து நீரேற்றும் என்றெல்லாம் இல்லாமல் முழுக்க வாஸ்து விதிகளை பயன்படுத்தி அந்த அமைப்புகளை, சாலைகளை, சிறப்புகளை சரிப்படுத்துவோமானால் அது மிகச்சரியாக அமைந்து வரும். இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது வாழ்ந்து இருக்கும். தயவு செய்து எல்லோரும் இதை குறையாக கருதாமல், வாஸ்து உங்களுக்கு விரோதமானதல்ல, வாஸ்து உங்களுக்கு புறம்பானதல்ல, வாஸ்து நமது நண்பன் என்பதை மனதிலே கொண்டு வாஸ்து விதியின்படி அமைத்துக் கொண்டீர்களானால் அது அந்த இடத்துக்கு மட்டுமே நன்மையாக இல்லாமல் அந்த மாவட்டத்துக்கு நன்மையாக இருக்கும். ஆசியாவிலேயே முதல் பெரிய அளவிலே உருவான முதல் தொழிற்பேட்டையாக இருந்த அந்த பெருமை மீண்டும் தொடரும். அந்த பெருமையால் நன்மையும் விளையும். எல்லோரும் பரிசீலிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.